Hi learners, welcome to CS with Manju யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கேமேப் பார்ட் 2. நம்ம பார்ட் 1 கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கேமேப்னா என்ன, அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸ்டெப்ஸ், எஸ்ஓபியில் செகண்ட் வேரியபிள் அண்ட் தென் தேர்ட் வேரியபிள் பார்த்தோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் இப்போ நம்ம பார்க்க போற பார்ட் 2ல ஃபோர்த் வேரியபிளும் ஃபிஃப்த் வேரியபிளும் புரியும். இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால அந்த இதை நீங்க பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி டுடேஸ் கோட், புஷ் யுவர் செல்ஃப் பிகாஸ் நோ ஒன் எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட் ஃபார் யூ. எஸ், இது அப்சல்யூட்லி கரெக்ட். பிகாஸ் நம்மள மட்டும்தான் புஷ் பண்ண முடியும். நம்ம மட்டும்தான் நம்ம ட்ரீம் அடையறதுக்கு ஓட முடியும். மற்ற யாரும் நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ டெய்லி மார்னிங் எந்திரிக்கிறப்போ இன்னைக்கு இந்த நாள் என்னுடையது, என்னோட சக்சஸ் நோக்கி நான் ஓடுறேன், எனக்கான நாள் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தொடங்குங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோல போலாம். கேம் ஃபோர்த் வேரியபிள் பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேங்களா? செகண்ட் வேரியபிள் அண்ட் தேர்ட் வேரியபிள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் வேரியபிள் வேற ஒன்றும் இல்லை, சேம். நம்ம அதில் சொன்ன மாதிரி 4 வேரியபிள்ஸ் அப்படின்னா எத்தனை செல்ஸ் இருக்கணும்? 2 power 4 = 16 செல்ஸ். 16 செல்ஸ் இருக்கணும். 0 1 அங்க சொன்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். 2 3 4 5 6 7 இது தேர்ட் வரி வரைக்கும் தெரியும். இங்க எப்படி நமக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் வெற்றிகளாகவும் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க 1 1 இருக்கனால நம்ம 6க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் நம்ம இங்க தான் 8 போடணுமே தவிர தேர்ட் ரோல போடக்கூடாது. ஸோ 8 9 10 11 12 13 14 15 இது ஏன் இப்படி மாறி இருக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ கிரே கோட் ஃப்ரம் இட். கிரே கோட்ல எப்படி ஒரு சிங்கிள் பிட் ஒன்லி 1 பிட் சேஞ்ச் நடக்குமோ அதுதான் கேமேப்ல யூஸ் பண்ணிருப்போங்க. ஒன்லி 1 பிட். ஓகேங்களா? அதான் கேமேப்போட ஃபார்மேட். நீங்க அதுல அப்ளிகேஷன்லயும் பார்க்கலாம், எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். எல்லாத்துலயுமே கேமேப்க்கு கிரே கோடோட பேசிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே வாங்க. இப்போ இந்த இதுல இப்போ 2 power 4 = 16 செல்ஸ் இருக்கும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? 16 செல்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மின்டம்னால m ஸ்மால் m ஸ்டார்ட் ஆகுது. இது இதனோட இந்த செல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 4 வேரியபிள்ஸ் அது இல்லாம இருக்கு. w x y z இருக்கு. இங்க 0 0 இருக்கு. இங்க 0 0 இருக்கு. இந்த 0 இது y. y bar z bar இங்க என்ன வரும்? 0 வந்தா y bar z y z and then y z bar. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க எப்படி வரும்? w bar x bar w bar x w x w x bar. ஓகேங்களா? அப்போ இந்த செல்லுக்கு என்ன வரும்? சேம் இந்த ரெண்டோட ஜாயினிங் தானே வரும். வாங்க பார்க்கலாம், எழுதலாம். ஃபர்ஸ்ட் wx w bar x bar மேல என்ன இருக்கு? y bar z bar. சேம் இங்க என்ன வரும்? w bar x bar இதனோட செல் என்னது? y bar z. நெக்ஸ்ட் m3க்கு என்ன வரும்? w bar x bar மேல என்ன இருக்கு? y z. m2க்கு என்ன வரும்? w bar x bar மேல என்ன இருக்கு? y z bar. நெக்ஸ்ட் m4க்கு w bar x மேல y bar z bar. நெக்ஸ்ட் m5க்கு w bar x y bar and z. நெக்ஸ்ட் m7க்கு w bar x y z. m6க்கு w bar x y z bar. நெக்ஸ்ட் m12க்கு w x y bar z bar and then w x y bar y இது y bar z bar. நெக்ஸ்ட் w x y bar sorry y z இங்க y தான் இருக்கு இல்லையா? y z. நெக்ஸ்ட் w x y z bar. நெக்ஸ்ட் m8க்கு w x bar y bar z bar. இதுக்கு m9க்கு w
x bar, y bar, z bar. M11க்கு w, x bar, y, z. And then M10க்கு w, x bar, y, z bar. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் தான் ஒரு செல்லோட ஃபார்மேட் நம்ம லாஸ்டே பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஃபார்மேட் எழுதியாச்சு. இதுதான் வந்து 4 வேரியபிள் கேமப்போட ஃபார்மேட். இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைட் போய் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும். பாத்தீங்களா? இங்க ஏ பி, இங்க சிடி கொடுத்துருக்காங்க. இங்க ஏ பார் பி பார் இந்த 00னால, சி பார் டி பார் வந்து இந்த 00னால. ஸோ இது எல்லாமே இதனோட ஃபார்மேட் தான். நம்ம அங்க எப்படி இப்ப எழுதணுமோ அதே தான் இங்க ஏபிசிடி வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சேம் இதுல வந்து என்னன்னா இந்த 16 பிளாக்ஸும் காமனா நம்ம என்ன சொன்னோம் 1. ஓகேங்களா? 1ங்கிறது வேல்யூ நாட் வேரியபிள் 1. அதே 8 பிளாக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேரியபிள், 4 பிளாக்ஸ் பண்ணீங்கன்னா 2 வேரியபிள், 2 பிளாக்ஸ் பண்ணீங்கன்னா 3 வேரியபிள் டேர்ம் கிடைக்கும், 1 பிளாக் பண்ணீங்கன்னா 4 வேரியபிள் டேர்ம் கிடைக்கும். இந்த டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு அங்க கன்ஃபியூஸ் ஆகி தப்பா நீங்க எழுதுனீங்கன்னா இந்த இது வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சம்குள்ள போலாங்களா? எஸ், சிம்பிளிஃபை. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடி அப்ப 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வேரியபிள். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன ஃபார்மேட்? எஸ்ஓபி, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மேட். இங்க அதனோட மின் டேர்ம்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? 0. அப்ப 0 என்ன இருக்கு? 1 இங்க போட்டுக்கலாம். அடுத்தது 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 12, 12, 13, 15, 14. ஓகே, எல்லா நம்பரும் கரெக்டாக எழுதிட்டோமா? 0, 1, 2, 3 and then 12, 13, 15, 14. ஓகே, கரெக்டாக எழுதிட்டோம். இப்போ இதை குரூப் பண்ணலாங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? லாங்கர் குரூப் தான் ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணணும் இல்லைங்களா? லார்ஜஸ்ட் பாசிபிள் குரூப் ஃபார்ம் பண்ணீங்கன்னா தான் கேமப் வந்து ரொம்ப ரொம்ப மினிமைஸ் டேர்ம்ல வரும். அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா இங்க லாஸ்ட்ல இருந்துதான் வேணா நம்ம பேப்பரை ஃபோல்ட் பண்ற மாதிரி பண்ணி ரேப் பண்ணி பண்ணிருக்கலாம். ஸோ இங்க தனித்தனியா இருக்கனால நம்ம தனித்தனியா 4 குரூப்ஸா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு குரூப். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குரூப். ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன எழுதலாம்? இங்க சேம் ரோ, அப்போ இது ரெண்டுமே காமன் இல்லைங்களா? அப்போ அது அப்படியே வரும். அப்போ ஏபி. இங்க 4 இருக்கனால எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கனால கேன்சல் ஆயிரும். நம்ம லாஸ்டா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்? 4 பிளாக்ஸ் இது பண்றா நமக்கு என்ன எத்தனை டேர்ம் கிடைக்கும்? 2 டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க கிடைச்சிருக்கு பாருங்க. 4 வேரியபிளை நம்ம டேர்ம் குரூப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 2 வேரியபிள் மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி மேல இருக்கிறத பார்க்கலாங்களா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன வருது? 0 0. அப்போ ஏ பார் பி பார். ஏன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ காலம் எதுவுமே வராது, சிடி எதுவும் வராது. அப்போ 4 வேரியபிள்ஸ் நம்ம குரூப் பண்றோம், 4 இதை வந்து பிளாக் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேரியபிள் வந்து 2 தான். அப்ப இதனோட ஃபார்மேட் என்ன? ஏபி பிளஸ் ஏ பார் பி பார். ஓகேங்களா? இதுதான் இதனோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் எம்சிக்யூல டஃபா கேட்கணும்னா 4 வேரியபிள் தான் கேட்பாங்க. 5 ரொம்ப ரேர், கேட்டது கிடையாது இது வரைக்கும். பட் டஃபா கேட்கணும்னா கேட்கலாம். பட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, அது அந்த அளவுக்கு வராது. பட் 4 வேரியபிள் வரைக்கும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேமேப் வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வந்து அதனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், இங்க பாருங்க. நெக்ஸ்ட் கேமேப்ல 4 வேரியபிள் வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதோட இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டோன்ட் கேர்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த டிங்கிற ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. இல்லாட்டி அவங்களே கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க டோன்ட் கேரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இதுல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. அப்போ 4 வேரியபிள்ஸ். இங்க சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்ஓபி ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும். எம் கொடுத்துருக்காங்க, அதாவது மின் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க டிங்கிறது நான் என்ன சொன்னேன்னா டோன்ட் கேர். டோன்ட் கேர்னா என்னன்னு சொல்றேன். டோன்ட் கேர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம மின் டேர்ம்ல இருக்கிறது எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0 இருக்கு. ஓகேங்களா? 4 வேரியபிளுக்கு 16 செல்ஸ் போட்டாச்சு, அதை நம்ம பாயிண்டா ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0. 0க்கு 1. அடுத்தது 1. அடுத்தது என்ன இருக்கு? 4.
நெக்ஸ்ட் 5 இருக்கு, நெக்ஸ்ட் 6 இருக்கு, நெக்ஸ்ட் 10. ஓகே, நெக்ஸ்ட் 13. ஓகே, இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? 0 போட்டாச்சு, 1 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 5 போட்டாச்சு, 6 போட்டாச்சு, 10, 13 போட்டாச்சு. ஓகே, இந்த டி எங்க போடுறது, டோன்ட் கேர் எங்க போடுறது அப்படின்னா, அதோட நேம் தான் அதனோட மீனிங். டோன்ட் கேர், அதை கேர் பண்ணிக்க தேவையில்லை. எப்ப கேர் பண்ணணும், எப்ப கேர் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். அதை வந்து நம்ம என்ன சிம்பிள்ல இது பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்குவோம். ஓகேங்களா? டோன்ட் கேர் சிம்பிள் வந்து நம்ம எக்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்ப என்னென்ன அதுல எந்தெந்த மின்டம் கொடுத்துருக்காங்க, 2, 3. 2 எங்க இருக்கு, இங்க. சோ இதை எக்ஸ்ன்னு போட்டுடலாம், இதை எக்ஸ்ன்னு போட்டுடலாம். ஏன் அப்படின்னா, இதை டோன்ட் கேர் சொல்றோம் அப்படின்னா, நம்ம சிம்பிள்ஸ் போடுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவைப்பட்டா லார்ஜ் குரூப்பா ஃபார்ம் பண்ண முடியும் டோன்ட் கேர் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் கேரை ஜாயின் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தேவையில்லை, அது வந்து போட்டாலும் தேவையில்லை அப்படிங்கிறப்போ நம்ம டோன்ட் கேரை ஒமிட் பண்ணிட்டும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்குதான் அந்த டோன்ட் கேர். ஏன்னா ஒன்ஸ் இருக்க எல்லா பிளேஸும் கண்டிப்பா நம்ம குரூப் பண்ணிருக்கணும். பட் டோன்ட் கேர் இருக்க பிளேஸ் மட்டும் நமக்கு தேவைப்பட்டா மட்டும் நம்ம அது சேர்த்து குரூப் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட எக்ஸ்பிரஷனை. அதர்வைஸ் அதை தேவையே இல்லை, அது குரூப் பண்ணாலும் அனாவசியமான ஒண்ணு. அதை குரூப் பண்ணி தான் ஆகணுங்கிற எந்த நெசசரியும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? பட் ஒன்ஸ் எல்லாமே கண்டிப்பா குரூப் பண்ணணும். டோன்ட் கேரை குரூப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த 4 வந்து நாம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது பாசிபிள் குரூப். அப்படி இல்லைன்னா இந்த 4 கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னேன், இந்த 4 எடுத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் குரூப்பா நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சோ 2 குரூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த 2 ஒண்ணும் வேற எங்கேயுமே இல்லை. ஏன்னா 3 பண்ண முடியாது. சோ 2 மட்டும் நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் இங்க ஒரு 1 இருக்கு, அங்க ஒரு டோன்ட் கேர் இருக்கு. சோ இது ரெண்டையுமே நம்ம ஒரு குரூப் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இந்த பக்கம் ஒண்ணும் இல்ல, அந்த பக்கமும் ஒண்ணும் இல்ல. சோ அதனால இது ரெண்டையும் ஒரு குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. இது ரெண்டையும் இப்படி குரூப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ணோம்னா அது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 4ஐயும் ஒரு குரூப் பண்ணிக்கிட்டோம். இது வந்து நெசசரி கிடையாது. நான் உங்களுக்கு எப்படி இதுக்கு ஒரு ஃபார்மேட், அது ஒரு ஃபார்மேட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். இந்த 4ஐயும் ஒரு குரூப் பண்ணியாச்சு. இந்த 4க்கு ஒரு குரூப்க்கு என்ன வரும் உங்களுக்கு, இது ஃபர்ஸ்ட் குரூப். கரெக்ட்டுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் குரூப் என்னென்ன வருதுன்னு பாருங்க. இது ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு, ஏ பார். சோ ஏ பார். நெக்ஸ்ட் இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு, சி பார். சோ சி பார். இதனோட வேல்யூஸ் ஏ பார் பிளஸ் சி பார். நெக்ஸ்ட் இந்த ரோ பண்ணோம் இல்லைங்களா, செகண்ட், இது ஒரு செகண்ட் குரூப். இந்த ரோ பண்ண என்ன வரும் உங்களுக்கு, மேல இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அது கேன்சல் ஆயிரும். இதுல காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏ பார் பி பார் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரேப் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு 1, இந்த இடத்துல 1, அந்த ரேப் பண்ணது இது 3வது குரூப். இந்த ரேப் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இதுல காமனா இருக்கிறது ஏ பார் பி. ஓகேங்களா? அதே மாதிரி மேல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டி பார். நெக்ஸ்ட் இது 4th ஒன். இந்த 4th ஒன் குரூப் பண்றது வந்து உங்களுக்கு இங்க டிஃப்ரெண்டா இருக்குங்களா, அப்போ இதுல வந்து காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா பி பி. அப்போ இது காமன் காலம். சோ அது ரெண்டும் சேம் தான் வரும். அப்போ சி பார் டி. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இது 5th, இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம். ஓகேங்களா? இத பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட். இங்க 0 0 இருக்கு, இங்க 1 0 இருக்கு. இது ரெண்டுல காமனா இருக்கிறது பி பார். இது ரெண்டும் ஒரே காலம்னால நமக்கு சி டி பார் வரும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணி எழுதிடுவோம், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பார் சி பார் பிளஸ் ஏ பார்
B bar plus A bar B D bar plus B C bar D plus B bar C D bar இப்படின்னு நமக்கு ஆன்சர் வருங்களா? இதுல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த வேரியபிள் நம்ம பண்ணணும் இல்லைங்களா? இந்த 4ஐயும் பண்ணோம்ல, அது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த ஒன்ஸும் கவர் ஆயிருச்சு, இந்த ஒன்ஸும் இங்க இருக்கிற ஒன்னும் இந்த இதோட கவர் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த இதை நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது தேவையில்லை. அப்போ அது தேவையில்லாம பேலன்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? A bar C bar plus A bar B D bar plus B C bar D plus B bar C D bar. இதுதான் ஃபைனல் ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த செகண்ட் ஒன்னை நம்ம 4ஐயுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி இந்த ஒன்னையும் குரூப் பண்ணிட்டோம். இங்க எக்ஸுங்கிறது நாட் நெசசரி. எக்ஸை வந்து குரூப் பண்ணி தான் ஆகணுங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனா 1 இருக்கிற எல்லா ஃபார்மேட்டும் குரூப் பண்ணணும். இதே இந்த 1க்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஒரு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரேப் பண்ணி பண்ணிருக்கலாம். ஆனா இங்க இல்லாதனால இந்த டோன்ட் கேர் கண்டிஷன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த 1க்காக இந்த டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டோம். இதை நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது டோன்ட் கேர். அடுத்தது வந்து 5 வேரியபிள். 5 வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் இதுல வந்து என்னன்னா 5 வேரியபிளுக்கு டைரக்டான இது கிடையாது. 5 வேரியபிள் அப்படின்னா என்ன வரும்? 2 power 5. 2 power 5 அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 32 செல்ஸ். 32 செல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 16 செல்ஸா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இது ஒரு 4 வேரியபிளா அண்ட் தென் இந்த பார்ட்ட ஒரு 4 வேரியபிள் மேப்பா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க இது ஒரு 4 வேரியபிள் அண்ட் இது ஒரு 4 வேரியபிள். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு கொடுக்கறது தான் 5 வேரியபிளோட டயக்ராமேட்டிக் அண்ட் செல்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம் இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதுல பாருங்க, இதுல இந்த 4 வேரியபிளுக்கு நம்ம எப்படி போட்டோம்? சேம் அதே மாதிரிதான் இங்க WX. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த WX பதிலா சரி ABCD வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 5 வேரியபிள்ங்கிறப்போ ABCDE இந்த 5 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் A விட்டுருங்க, A மட்டும் விட்டுருங்க, மீதி இருக்கிறத எழுதுவோம். ஏன்னா 4 தானே போட முடியும் 4 வேரியபிளுக்கு. தெரியுதுங்களா? 4 தானே போட முடியும் 4 வேரியபிளுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா WX வேண்டாம், நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன் Bன்னு. BC. ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்கு? இன்னும் 2 வேரியபிள் DE. இந்த இடத்துல என்ன போடுறீங்களோ அதுதான் இந்த 4 வேரியபிளுக்கும் போடணும். BC அண்ட் தென் DE. ஓகேங்களா? வேரியபிள்ஸ் மட்டும் சேமா வரும். இந்த ஃபர்ஸ்ட் 4ல என்ன வருதோ அதே வேரியபிள் தான் இங்க வரும். ரெண்டுக்கும் காமனா நம்ம எடுக்கிறப்போ ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும். இது ஃபுல்லா A வேரியபிள், அதை 0னும், இது ஃபுல்லா A வேரியபிள், அதை 1னும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இதனோட ஃபார்மேட். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 5 வேரியபிள், ஒரு வேரியபிள் அதை ஏங்கிறத மட்டும் நான் காமனா எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காமன் A. அதை வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன், அதாவது A பார். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு இருக்க எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கிறேன், அது 1ன்னு வச்சிருக்கேன், அதனால ஏன்னு வருது. ஓகேங்களா? இது A பார், இது A. அதுக்கப்புறம் மீதி இருக்க 4 வேரியபிள் நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்றோம்னா 4 வேரியபிள்னால இங்க BC DE, அதே மாதிரி இங்க BC இங்க DE போட்டாச்சு. சரி, அப்ப காலம்ஸ் எப்படி வரும்? செல்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா அதே மாதிரிதான். நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. M1 இங்க 2 இங்க 3, இது 2 3 4 5 6 7 and then 8 9 10 11 12 13 14 15 இது வந்துடும். அடுத்தது ரைட் சைடு இருக்க 4 வேரியபிளுக்கு எப்படின்னா 15ஓட இங்க முடிஞ்சிச்சுங்களா, இதனோட கண்டினியூட்டி இருக்கணும். 16 17
18 மாறும் இல்லைங்களா? இந்த இடத்துல ரேஞ்ச் மாறுது இல்லையா? அதனால மாறும். 18, 19, 20, 21, 22, 23 அண்ட் தென் கீழே 24, 25, 26, 27 அடுத்தது 28, 29, 30, 31 32 செல்ஸ் வந்துருச்சுங்களா? ஏன்னா 0 to 31 செல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து 5 வேரியபிள் கே மேப். இது வந்து நீங்க ஓரளவுக்கு என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பட் ரொம்ப டீப்பா நீங்க கன்ஃபியூஸ்ட் ஆக வேண்டாம். ஏன்னா இது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கனால இது அதிகம் கேட்க மாட்டாங்க. இது 1 மினிட்ல நம்மளால எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப டஃப்பா எடுக்கணும் அப்படின்னா 5 வேரியபிள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரேர் இது மாதிரி எடுத்தது கிடையாது. 4 வேரியபிளோட தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க 4 வேரியபிள்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது 5 வேரியபிள் எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் நம்ம கேட்டா நமக்கு தெரியாம இருக்க 5 வேரியபிளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ, பி, சி, டி, இ. ஸோ 5 வேரியபிள்ஸ் இருக்கு. 5 வேரியபிளுக்கு அண்ட் தென் சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் வந்து எஸ்ஓபியோடது. ஸோ எஸ்ஓபி ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும். மின்டர்முக்கு எம் கொடுத்துருக்காங்க. அந்த மின்டர்ம்ல எந்தெந்த லைன்னு கொடுத்துருக்காங்க. அந்தந்த செல்ஸ்ல நம்ம 1 போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? 0. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இதை சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஒரு செல் இருக்கு அப்படின்னா இதுல 2 இருக்கு. எப்படி குரூப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிரர் இமேஜ் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த பார்ட்டுக்குள்ள இந்த பார்ட் மேல இந்த செல் வந்து அப்படியே பிளேஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எல்லாம் 1 1 இருக்கு, இங்கேயும் 1 1 1 இருக்குன்னா இதையும் ஒரு 8 குரூப்ஸா வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க ஒரு 1 இருக்கு, இந்த லைன் 1 இருக்கு அப்படின்னா அதையும் 8 குரூப்ஸா நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 அதே இந்த இடத்துல இதே செகண்ட் செல் மாதிரி இந்த இடத்துல 1 இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மிரர் இமேஜ் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் தான் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது. இவ்வளோ டீப்பா உங்களுக்கு எம்சிக்யூ கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் அதாவது 4th வேரியபிள் வரைக்கும் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நமக்கு எப்படியும் கேட்டாலும் நம்மளால போட முடியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இத தெரிஞ்சு வச்சுப்போம். நமக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்க கூடாது. எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ ஒவ்வொன்றா குரூப் பண்ணலாம். இந்த சைடு 4 இருக்குங்களா? இந்த 4ம் இங்க இருக்கிறதும் மிரர் இமேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 8 குரூப் 1 வந்துருங்களா? ஸோ 8 குரூப் 1 அப்படின்னா இதனோட ஆன்சர் என்ன வரும்? இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க 2 இதுவும் குரூப் பண்ணா நம்ம என்ன சொன்னோம்? ஏ கேன்சல் ஆயிரும்னு சொன்னோம். ஸோ ஏ இதுக்கு வராது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா இந்த ரோ எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். மேல இருக்க காலம் மட்டும் தான் சேமா இருக்கு. ஸோ அதனால நமக்கு என்ன வரும்? டி பார் இ பார். ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இது 2யும் குரூப் பண்ணலாங்களா? இந்த இருக்கிறதையும் இதுவும் குரூப் பண்ணா 4 நம்ம ஜாயின் பண்ணி ஒரு குரூப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது 2லயும் காமனா இருக்க பாத்தீங்கன்னா ரோ காமனா இருக்கு பிசி. இதுலயும் ஏ கேன்சல் ஆயிரும். ஏன்னா 2 இதுமே சேர்ந்து குரூப் பண்றதுனால நமக்கு ஏ இங்க 0 அங்க 1ங்கிறனால கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க வந்து என்ன வரும்? பி சி. ஓகே. அடுத்தது இது 2ல எது காமனா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டி. டி தான் காமனா இருக்கு. ஸோ பிசிடி. நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த 4 இங்க இருக்க 1 அதாவது 3 ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 இந்த 1 இந்த 1 இந்த 1. சோ இந்த 4ஐயும் நம்ம குரூப் பண்ணலாம். அதாவது இந்த 4 இந்த 4ஐயும் குரூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? சேம் ரோனால நமக்கு என்ன வரும்? 2லயுமே குரூப் பண்றதுனால ஏ கேன்சல் ஆயிடுது. அப்போ பி பார் சி பார். அடுத்தது இந்த இடத்துலயும் இங்கேயும் பாருங்க எந்த வேரியபிள் காமனா இருக்கு அப்படின்னா இ தான். சோ இ பார். புரியுதுங்களா? இது 4ஐயும் நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கேன். இங்க பாருங்க இந்த வயலட் கலர். இந்த 4ஐயும் குரூப் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 4ஐயும் குரூப் பண்ணலாம். அதாவது இப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த 2 குரூப் அண்ட் தென் இந்த 2 குரூப். இந்த 4ஐயும் நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா
சேம் ரோ. ஸோ ரோனால பி பார் சி பார் வருது. அடுத்தது இந்த காலம் அண்ட் தென் இந்த காலம் எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? 2 குரூப் பண்றதுனால ஏ கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2 காலத்துல எது காமனா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டி தான் காமனா இருக்கு. ஸோ டி பார். நெக்ஸ்ட் இங்க ஒரு 1 மட்டும் தான் இருக்கு. மீதி எல்லாம் குரூப் பண்ணியாச்சு. இந்த 1 மட்டும் தான் இருக்கு. இந்த 1 வந்து இதோட சேர்ந்து நம்ம குரூப் பண்றோம். இப்படி குரூப் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதுல ஏ மட்டும் தான். ஏன்னா இந்த காலத்தை நம்ம மெர்ச்சே பண்ணல. இந்த ஏ 1 வந்து நம்ம மெர்ச் பண்ணலாம். அதனால ஏ கண்டிப்பா வரும். ஸோ ஏ பார். அடுத்தது இது ரெண்டுல எது காமனா இருக்கு பாத்தீங்கன்னா சி அண்ட் தென் ரோ வந்து கரெக்டா இருக்கனால டி இ. ஓகேங்களா? இதுதான் வந்து இதனோட ரிசல்ட். ரிசல்ட் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எழுதுறேன். ஏ பார் சி டி இ பிளஸ் இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பிசிடி, நெக்ஸ்ட் டிஇ, டி பார் இ பார் பிளஸ் நெக்ஸ்ட் பி பார் சி பார் இ பார் பிளஸ் நெக்ஸ்ட் பி பார் சி பார் டி பார். ஓகேங்களா? இதுதான் இதனோட சிம்பிளிகேஷன். மிரர் இமேஜ் வச்சுதான் நம்ம குரூப் பண்ணணும். குரூப் பண்றப்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, அது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து எப்படி இதுல வந்து ரன் ஆகுதுங்கிறது நான் அப்படியே உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கானது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேரியபிளும் இந்த வேரியபிளும் ஐ மீன் இந்த 2 வேரியபிளும் நமக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த ஒரு குரூப்பும் இந்த ஒரு குரூப்பும் நமக்கு ஃபார்ம் பண்ணி பி பார் சி டி பார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு ஒன்ஸ் மட்டும் இங்க ஒரு இங்க ஒரு ஒன் இங்க ஒரு ஒன் இங்க ஒரு ஒன் அதை மட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஒன்ஸ் இங்க இருக்க 2 ஒன்ஸும் இங்க இருக்க 2 ஒன்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்க 4 ஒன்ஸ் இங்க இருக்க 4 ஒன்ஸ். ஸோ இது மாதிரி தான் இதை ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்காங்க. இது இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு இந்த ஏரோ மார்க் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரோ மார்க் நான் போட்டிருக்கேன். 5 வேரியபிள் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு எனக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இதை பார்க்க வேண்டாம். 4 வேரியபிள் வரைக்கும் நீங்க தரவா தெளிவா போட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். 5 வேரியபிள் எப்படி பண்றதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோ. இன்கேஸ் நமக்கு கேட்டுட்டா நம்மளால அட்டன் பண்ண முடியணும் அந்த எம்சிக்யூ. அதுக்காக தான் இது. இல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இதை பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து எஸ்ஓபி ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது பிஓஎஸ். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான். என்ன அப்படின்னா அது வந்து சம் ஆஃப் த ப்ராடக்டா, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க நம்ம உள்ள எழுதுறது வந்து ப்ராடக்ட் டேர்ம்ல எழுதுவோம். பட் இங்க எழுதுறப்போ சம் டேர்ம்ல எழுதுவோம். அவ்வளவுதான் இது இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, அங்க சேம் அதே மாதிரியே இங்கேயே 2 வேரியபிள் இருக்கு, 3 வேரியபிள்ஸ் இருக்கு, 4 வேரியபிள்ஸ், 5 வேரியபிள்ஸ் இருக்கு. நம்ம இங்க எழுத போறது வந்து என்னன்னா ஆர் கம்பைன் அண்ட் கம்பைன். ஓகேங்களா? ஆர் பிளஸ் அண்ட் கம்பைனா இருக்கும். அங்க வந்து எப்படி இருக்குன்னா அண்ட் பிளஸ் ஆர்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரியே இது செகண்ட் வேரியபிள் 2 வேரியபிள்ஸ் அப்படிங்கிறப்போ 2 வேரியபிள்னா 4 செல்ஸ் இருக்கும். 4 செல்ஸ் இருக்குங்களா? இது மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் M0 வரும். கேபிட்டல் M0, M1, M2 and M3. இதுதான் இந்த மின்டர்மோட செல்ஸோட பேஸ். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஏ இங்க பி இருக்கு. ஸோ இங்கேயும் 0 இங்கேயும் 0ங்கிறப்போ இங்க இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. 0 அப்படின்னா பார் வராது. அதே 1 இருந்தா நெகட்டிவா எடுத்துக்கும் ஏ பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ரெண்டுக்கும் எஸ்ஓபிக்கும் பிஓஎஸ்க்கும் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. 0 வந்தா அதே எஸ்ஓபியா இருந்தா உங்களுக்கு ஏ பார் வரும். 1னா ஏ வரும். இது நார்மலா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதனால போட்டுருவோம். ஆனா பிஓஎஸ்க்கு அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா 0னா ஏ வரும். அதாவது பார் வராது. 1க்கு தான் நெகேஷன் எடுப்பாங்க. ஸோ இங்க 0 இருக்குங்களா? அப்போ ஏ தான் வரும். இங்க 0 இருக்கு. அப்ப இங்க பி தான் வரும். இங்க 1 இருக்கனால ஏ பார், இங்கேயும் 1 இருக்கனால பி பார். அப்ப இதனோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்? ஏ பிளஸ், ஏன்னா இது வந்து ஆர் டேர்ம் தான் உள்ள வரும். ஸோ அதனால ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படிங்கறனால
இது வந்து ஆர் டேர்ம் உள்ள வரும் பிளஸ் பி அண்ட் தென் இந்த ஏ இந்த பி பார் பிளஸ் அடுத்தது ஏ பார் பிளஸ் பி அடுத்தது ஏ பார் பிளஸ் பி பார். ஓகேங்களா, இதுதான் இதனோட ஃபார்மேட். மோஸ்ட் ஆஃப் சம்ஸ்ல நமக்கு எஸ்ஓபி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. பிஓஎஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். நமக்கு ட்ரிக்கியா கேட்கணும்னா பிஓஎஸ்ல இருந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சம் சிம்பிளை பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, இதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் மின் டேர்ம் சொல்லிட்டேன்னா இது 2 வேரியபிள்ஸ். ஓகேங்களா, 0 to 3 வரைக்கும் இருக்கு. நமக்கு 4 அந்த 3க்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தா தான் 2 வேரியபிள்ஸ் சொன்னோம். ஏ பி போட்டாச்சு, 0 1 போட்டாச்சு, 0 1 போட்டாச்சு. இங்க எம் மின் டேர்ம், அங்க மின் டேர்ம்னால ஸ்மால் எம் வரும், இங்க மேக்ஸ் டேர்ம்னால கேபிட்டல் எம்ல தான் ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு சிம்பிள் முக்கியமானது பை. அங்க சம்மேஷன் போட்டிருப்போம், இங்க பை. இது ரொம்ப முக்கியம் இந்த டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இந்த பிக்கு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா இங்க வந்து ஜீரோங்களா, அப்ப ஜீரோனா அது அப்படியே வரும், நெகேஷன் வராது. ஆனா 1 இருந்தா நெகேஷன் வரும், அப்ப பி பார். அதே மாதிரி இங்க ஏ, இங்க ஏ பார். ஸோ இதனோட காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம சொன்ன மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் வரணும். அங்க ப்ராடக்ட் இருக்கும், இங்க வந்து ஆர் டேர்ம் இருக்கும். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க இப்போ 0 2 3 கொடுத்துருக்காங்க. ஜீரோக்கு 0 இடத்துல அதே மாதிரி, ஆனா இங்க 0 போட்டுக்கோங்க, அங்க 1 போட்டிருப்போம், இங்க 0 போட்டுக்கோங்க. 0 and then 2 and then 3. இதை நீங்க 0 போட்டுலாம் 1 போட்டுக்கலாம், பட் 0 போட்டுக்கோங்க பிஓஎஸ். ஏன்னா நான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியறனால. இதை குரூப் பண்ணலாங்களா? குரூப் பண்ணோம்னா இது ரெண்டும் ஒரு குரூப்பா வரும், அண்ட் தென் இது ரெண்டும் ஒரு குரூப்பா வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதை எழுதினப்ப என்ன வரும்? ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு, கேன்சல். அதே மெத்தட் தான். இது ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து சேம் காலம்னால அதே தான் வரும், அப்போ பி. நெக்ஸ்ட் இது ரெண்டும் சேம் ரூல்ல இருக்கு, இங்க காலம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கனால கேன்சல் ஆயிருது, இங்க இருக்குது ஏ பார். ஆனா இங்க எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அங்க பிளஸ் போட்டு எழுதணுமா ரெண்டு டேர்மையும், இங்க வந்து இன்ட்டு போட்டு எழுதும், ஏ பார் பி. ஓகேங்களா, அவ்வளவுதான். இதுதான் வந்து 2 வேரியபிள் பிஓஎஸ். சேம் அதே மெத்தடு. அங்க 0 வந்தா நெகட்டிவ் போட்டிருப்போம் எஸ்ஓபில, பிஓஎஸ்ல நெகட்டிவ் போட மாட்டோம். ஓகேங்களா, 1 வந்தா மட்டும்தான் நெகட்டிவ். அதுக்கப்புறம் 3 வேரியபிள். 3 வேரியபிள் சேம் அதே மெத்தட் தான். ஓகேங்களா, அங்க போட்டிருக்க மாதிரியே அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இது வந்து மேக்ஸ் டேர்ம்க்கு எம் சொல்லுவோம் 1 2 அதே மாதிரி மாறி இருக்கும். 2க்கு அப்புறம் 3 அண்ட் தென் 4 5 6 7 சேம். இங்க வந்து ஆர் டேர்ம் உள்ள வரும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு வரும். 0வா இருந்தா அப்படியே வரும், 1ஆ இருந்தா தான் நெகட்டிவ் வேல்யூ வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் இதனோட ஃபார்மேட்டு. 0 0 0 1 1 1 1 0 அதே சேம் ஃபார்மேட்டு. இங்க கேபிட்டல் எம் வரும். அதே மாதிரி எழுதுறப்போ வந்து நமக்கு ஆர் டேர்மை உள்ள போட்டு எழுதுவோம். ஓகேங்களா, இது வந்து பை சிம்பிளோட வரும். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபை பண்ணலாங்களா ஒவ்வொன்றா? என்ன கொடுத்துருக்காங்க? 1 1ல 0 போட்டுக்கலாம், அண்ட் தென் 3 இதுல 0, அடுத்தது 6, அடுத்தது 7. ஓகேங்களா, இதை குரூப் பண்ணலாம். இது ரெண்டையும் ஒரு குரூப் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். பட் இதை மறுபடியும் பண்ணோம்னா ஓவர்லேப் ஆகும், நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இது ரெண்டை மட்டும் எழுதிக்கலாம். சேம் அதே மாதிரி இங்க இருக்கிறது சேம் காலமா இருக்கனால ஏ. ஏன் ஏ மட்டும் வருது? 0வா இருந்தாலும் இங்க ஏ தான் வரும், 1க்கு தான் ஏ பார் வரும். அதே மாதிரி இது ரெண்டுலயும் எது காமனா இருக்கு? இது வந்து பி, இது சி பார். இது பி பார் அண்ட் சி பார். ரெண்டுல எது காமனா இருக்கு? சி பார். ஸோ ஏ பிளஸ் சி பார். ஓகேங்களா, அடுத்தது இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா சேம் ரோ, அதனால ஏ பார் வரும். அப்போ இது ரெண்டுலயும் சேமா இருக்கிறது என்ன? இது வந்து பி பார், இது வந்து சி. அப்ப இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது பிளஸ் பி பார். ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன வரும்? ஏ பிளஸ் சி பார் ப்ராடக்ட், அடுத்தது வந்து ஏ பார் பிளஸ் பி பார். இதுதான் பிஓஎஸ் ஃபார்மேட், ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 4 வேரியபிள்ஸ். 4 வேரியபிள்ஸும் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே ஃபார்மேட் தான். உங்களுக்கு 0 0 0 1 1 1 1 0 வரும். அதே மாதிரி இங்க 0 0 0 1 1 1 1 0 வரும். இதுல 0 1 2 3 and then 4 5 6 7 கீழே 8 வரும், 9 10 11
12, 13, 14, 15 சேம் 4 வேரியபிள் எஸ்ஓபிக்கு எப்படியோ அதே மாதிரி. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, 0னா அப்படியே வரும் ஆல்பபெட், அண்ட் தென் 1னா அதனோட நெகேஷன் வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் எழுதுறப்போ நம்ம ஆர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவோம். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4th வேரியபிளுக்கான ஒரு சின்ன சம்மு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4 வேரியபிள் இருக்கு, பை சிம்பிள் இருக்கு. அப்ப இது பிஓஎஸ் ஃபார்மேட். அதனோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 3. 1னே போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 போட்டுக்கலாங்களா. 5 அண்ட் தென் 7, அப்புறம் 8, அப்புறம் 10, 11, 12, 13. ஓகே, இப்போ இதை குரூப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பாசிபிள் குரூப் பார்க்கலாம். மேக்ஸிமம் இல்லை, எல்லாமே 2 2 குரூப் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஒரு குரூப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது ரெண்டையும் பண்ணாலும் சரி, இல்லை இது ரெண்டையும் பண்ணாலும் சரி. இது ரெண்டும் ஒரு குரூப்பு, இது ரெண்டே ஒரு குரூப், அண்ட் தென் இது ஒரு குரூப். ஓகே, இப்போ இங்க என்ன வரும் நமக்கு, இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா எது காமனா இருக்கு, ஏ. ஸோ ஏ பிளஸ் இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது சி. இப்போ சி பார் பிளஸ் டி பார். ஏன், பிகாஸ் 1 1 இருக்கு, அதனால சி பார் டி பார் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதனோட வேல்யூக்கு என்ன வரும் அப்படின்னா, இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறத பாத்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் பி. இது ரெண்டுல எது காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. ஸோ பிளஸ் டி. நெக்ஸ்ட் இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ பார் வந்து காமனா இருக்கு, ஏ பார் பிளஸ் பி காமனா இருக்கு. பிளஸ் இது ரெண்டுல காமனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சி பார். அடுத்தது இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுல காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் பி பார். பிளஸ் இது ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா சி பார். ஸோ சி இங்க 0 இருக்கு, அதனால சி தான் போடணும், சி பார் போடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த வேல்யூக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுல காமனா இருக்கிறது பி பார். பிளஸ் இது ரெண்டுக்கும் காலம் காமனா இருக்கு, ஸோ சி பார், சாரி சி பார் வராது, டி பார். ஏன்னா சிக்கு வந்து 0 இருக்கு இல்லைங்களா, அதனால சி பார் வராது, சி பிளஸ் டி பார். இது சின்ன கன்ஃபியூஸ் ஆகதான் செய்யும், ஏன்னா பிகாஸ் நம்ம அந்த எஸ்ஓபியே போட்டு போட்டு பிஓஎஸ் போடுறப்போ இந்த பார் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும். அவ்வளவுதான், இதுதான் இதனோட சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கான ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்கேன். நீங்க குரூப் பண்றது எப்படி வேணாலும் குரூப் பண்ணலாம். நான் அதுல வேற மாதிரி குரூப் பண்ணிருக்கேன். நீங்க இந்த மாதிரி குரூப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். ஆன்சர் டிபெண்டிங் ஆன் த ஆன்சரை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, கேமேப்போட அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னா, இது லாஜிக் சிம்பிளரா நம்ம யூஸ் பண்றதுக்கு மினிமைஸ் த லாஜிக் கேட்டு எரர் ரெடியூஸ் ஆகும், நமக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா. இன்னொன்னு மெயின் மேட்ரு என்னன்னா, நமக்கு லாஸ் தெரிஞ்சிருக்கிறோங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கே மேப்னால நமக்கு லாஸ் தேவையில்லை, குரூப் பண்ணி நம்ம ஃபார்மேஷன் பண்ணா போதும். அதே டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபியூவர் வேரியபிளுக்கு தான் இது கரெக்டா இருக்கும். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா 4 வேரியபிள்ஸ் வரைக்கும் நமக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். எபோவ் 4 வேரியபிள்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். 5 ஆச்சும் பரவாயில்ல, அதுக்கு மேல ரொம்ப இது வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகாது. ஸோ நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன். ஸ்பேஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அதாவது குரூப் பண்றது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க லாஸ்டா பார்த்ததுல கூட நான் வந்து வேற ஃபார்மேட்ல குரூப் பண்ணிருப்பேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா வேற ஃபார்மேட்ல இருக்கும். அது நம்ம டிபெண்டிங் அந்த ஆன்சரை பொறுத்து நம்ம மாத்தலாம். ஏன்னா நான் ஒரு ஃபார்மேட்ல குரூப் பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், அந்த ஃபார்மேட்ல நீங்க குரூப் பண்ணுவீங்க. அப்படி பண்ணினாலும் நம்ம ஆன்சர் வந்து நமக்கு அங்க எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம குரூப் பண்ணி போடுறதுதான் கரெக்டா இருக்கும். அதனால கேமப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். அதுல நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, கேமப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சொல்றேன், இப்பவும் சொல்றது என்னன்னா 2, 3, 4 இந்த கேமப் வித் டோன்ட் கேர் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கேட்பாங்க மேக்ஸிமம். 5 வேரியபிள் வாட் இஸ் இட்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டீப்பா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா விட்டுருங்க. தேங்க்யூ.